உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சுக்கிரன், செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், சூரியன், ராகு மற்றும் புதன். முதலில் மேஷம். தனக்குடும்பாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் நகர்கிறார். 12ஆம் இடம் என்பது சுக்கிரனுக்கு சுகங்களை அள்ளி வழங்கும் ஆற்றலை தரும் இடம். அங்கு அவர் உச்சம் பெறுவதும் அவருடைய பலத்தை கூட்டுகிறது. இது தவிர சனி பகவானும் செவ்வாய், கேதுவும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கின்றனர். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு. முயற்சியால் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். பெரியோர்களின் ஆசிகள் உண்டு. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உண்டு. மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். ராசிக்கு விரயத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்துள்ளதால் சுப நிகழ்ச்சிகளில் அவ்வப்பொழுது சர்க்கிள் ஏற்படலாம். பரிகாரம்: துர்க்கையை வழிபட உங்களது தொல்லைகள் அனைத்தும் அகலும். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் இருக்க உங்கள் எண்ணங்களும் செயல்களும் வேகம் பெறும். உத்தியோகத்துறைக்கு சனி பகவான் அதிபதியாக இருந்து ஆட்சி பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புண்டு. சிலர் வெகு காலமாக எதிர்பார்த்திருந்த இடம் மாறுதலும் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. குரு உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதும் 11இல் சூரியன் இருப்பதும் சிறந்த பலனை தரும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு. கலைஞர்களுக்கு ராசிநாதன் பலமாக இருப்பதால் நல் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். தன குடும்பாதிபதியான புதன் ராகுவோடு இணைந்திருப்பதால் சில தவறான முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். குடும்பாதிபதி நீசமடைந்திருப்பதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். எந்த பதிலும் தொல்லையாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து சொல்லவும். சந்திராஷ்டமம். 31/3/2024 இரவு 10:44 முதல் 3/4/2024 காலை 4:25 வரை சந்திராஷ்டமம் உண்டு. வாத பிரதிவாதங்களில் சந்திராஷ்டமத்தன்று ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: முருகனை வழிபட நன்மைகள் விளையும். வெள்ளிக்கிழமையன்று தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு செய்து வரவும். அடுத்தது மிதுனம். பஞ்சமாதிபதி சுக்கிரன் வார தொடக்கத்தில் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து உச்சம் பெறுகிறார். எனவே தொழில் வணிகம் சிறப்பாக நடைபெறும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புண்டு. குரு உங்கள் லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதால் மிக அற்புதமான பலன்கள் நடைபெறும். பண வசதி நன்றாகவே இருக்கும். எதிர்பாராத பண வசதிக்கும் வாய்ப்புண்டு. வீண் செலவுகள் குறையும். பெண்களால் நன்மை உண்டாகும். சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அலுவலகத்தில் உள்ள சூழல் திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு மேல் உள்ளவர்களும் கீழ் உள்ளவர்களும் சற்று அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். செவ்வாய் சனியோடு கூட்டு சேர்ந்து அந்த அமைப்பினால் சகோதரர்களுடன் சில கருத்து வேறுபாடுகளும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடும் வரலாம். வீடு அல்லது மனை கட்டு விற்பதில் சில பின்னடைவுகள் ஏற்படலாம். சந்திராஷ்டமம் 3/4/2024 காலை 4:26 முதல் 7/4/2024 காலை 7:08 வரை சந்திராஷ்டமம் உண்டு. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: திருமாலை வழிபட உங்களது தீங்குகள் அனைத்தும் அகலும். அடுத்தது கடகம். இதுவரை அஷ்டமத்தில் இருந்த சுக்கிரன் பாகிஸ்தானத்துக்கு நகர்கிறார். அவர் சுகாதிபதி. அவர் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில நல் வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக கலைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளும் வருமானமும் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை உண்டு. சூரியன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார். குரு உங்கள் தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சிக்கல்கள் வந்தாலும் அவைகள் நீடிக்காது. 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் சங்கடங்கள் வந்தாலும் எதிர்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும். யாரிடம் பழகினாலும் சற்று எச்சரிக்கையுடன் பழகுங்கள். உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துங்கள். மருத்துவ சிகிச்சைகளை நேரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். பொறுப்புகள் கூடும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். தந்தை மகன் உறவுகளை கவனத்தோடு கையாள வேண்டும். உத்தியோகத்தில் திடீரென்ற பணி மாற்றம் அல்லது சிக்கல் ஏற்படலாம். சந்திராஷ்டமம் 5/4/2024 காலை 7:02 முதல் 7/4/2024 காலை 7:29 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: சிவனை வழிபட நினைத்தது நடக்கும். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் பிரவேசித்திருக்கிறார்.
சுக்கிரனும் மீனத்தில் அவரோடு சேர்கிறார். அதே சமயம் குரு பகவானின் சுபபார்வை உங்கள் ராசியில் விழுகிறது. சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வதால் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். துணிவு உங்களுக்கு சங்கடங்களை குறைக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம் முதலியவை கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அஷ்டம ராசியில் சூரியனும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். 7வது ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளது. எனவே கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல் நலம் சற்று பாதிப்பதற்கு வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். உடல் உபாதைகள், குறிப்பாக தோல் நோய்கள் சற்று அதிகரிக்கலாம். வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதையும் யோசித்து பேசவும். ராகு சூரியன் ஒன்றாக இணைந்திருப்பதால் பிறர் சொல்லும் ஏமாற்ற சொல்லுக்கு ஆளாகிவிட வேண்டாம். அடிக்கடி வெளியூர் பிரயாணம் ஏற்படலாம். பரிகாரம்: சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் அனுமனை வழங்குங்கள். அடுத்தது கன்னி. ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரன் அதே ராசியில் உச்சமடைவதால் புதனின் நீசத்தன்மை குறையும். எனவே சென்ற வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு சற்று உற்சாகம் தருவதாக இருக்கும். சனி 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் எத்தனை வேகமாக வருகிறதோ அத்தனை விரைவாக நீங்கிவிடும். தகுந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை 6ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் காட்டுகிறது. வீடு அல்லது மனை வாங்கும் யோகமும் உண்டு. மேலதிகாரிகளின் ஆதரவு பெருகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சலுகைகள் கிடைக்க வாய்ப்புண்டு. ராசியில் கேது இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கும். சுபகாரியங்களில் பின்னடைவெடுக்கும். அதிக அலைச்சலும் உழைப்பும் அலைக்கழிக்கும். சப்தமஸ்தானத்தில் சூரியன், ராகு, புதன் முதலிய கிரகங்கள் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதாலும் குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத கற்பனை பயமும் நிம்மதி இழக்கச் செய்யும். கணவன் மனைவி உறவுகளுக்குள் தேவையில்லாத உரசல்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பரிகாரம்: வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்திருக்கிறார். சூரியனும் ராகுவும் உங்கள் ராசிக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறார்கள். குருவின் பார்வையும் உங்கள் ராசியின் மீது விழுகிறது. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். நிதி நிலைமை முன்னேற்றமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் குறையும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். திருமணமான பெண்கள் கருத்திற்கு ஏற்ற வகையில் கிரக நிலைகள் இருக்கின்றன. உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். கலைஞர்கள் ஆதரவு பெறுவார்கள். புதன் 6இல் நீச்சமடைந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதால் தைரியம் பிறக்கும். சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் எந்த பிரச்சனையிலும் எச்சரிக்கை அவசியம். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். முன்கோபத்தை விட்டுவிடவும். சில விஷயங்களில் சோம்பேறித்தனமும் தாமதமும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும். கவனிக்கப்படாத கடன்கள் சிக்கலை ஏற்படுத்தும். எனவே வார்த்தையிலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் கவனத்தோடு இருங்கள். பரிகாரம்: மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை பிறக்கும். நல்வாழ்வு கிடைக்கும். செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்கள். உங்களது வாழ்க்கை வளமாகும். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் சனியோடு இணைந்திருக்கிறார். 7 சுக்கிரன் பஞ்சம ராசியில் பலமடைந்திருக்கின்றார். எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லாத போதும் பெரிய பாதிப்பு இருக்காது. காரணம், குரு உங்கள் தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறார். எனவே பிரச்சனைகள் வந்தாலும் தீர்வுகள் இருக்கும் என்பதால் கவலை வேண்டாம். சுபகாரிய தடைகள் நீங்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. 11இல் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவார். 5வது ராசியில் சூரியனும் ராகுவும் இணைந்திருக்கின்றார்கள். பிரச்சனைகள், பிள்ளைகள் விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அல்லது சொந்த ஊரில் ஏதேனும் பிரச்சனைகள் தலைதூக்கி நிம்மதி இழக்கச் செய்யும். உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு வரலாம். தொழில் வியாபாரத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கும் என்பதால் அதிக கவனம் தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பரிகாரம்: கந்தசஷ்டி பாராயணம் செய்ய எந்த கஷ்டமும் விலகும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்கள். உங்களது சங்கடங்கள் அனைத்தும் தீரும். அடுத்தது தனுசு. லாபராசிக்குரிய சுக்கிரன் சதுர்த்த ராசியில் உச்சமடைகிறார். குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். புதனும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார். நிதி வசதியில் குழப்பம் இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும். கருத்தரித்த பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகலாம். சொந்த வீடு வாங்கும் யோகமும் உண்டு.
சனி பகவான் அற்புதமாக இருப்பதால் தொழில் வணிகம் நன்றாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். 4ஆம் இடத்தில் ராகு சூரியன் இணைந்திருக்கிறார்கள். இது கிரகண தோஷம். சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அவ்வப்பொழுது ஏதேனும் ஒரு காரணத்தினால் மன தடுமாற்றமும் தூக்கமின்மையும் இருக்கும். எதிலும் நம்பிக்கை குறைவும் அச்சமும் ஏற்படும். தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. திடீர் தொழில் சிக்கல்கள் உருவாகலாம். பிள்ளைகள் குறித்த கவலை அதிகரிக்கலாம். 31/3/2024 முதல் 2/4/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ராகவேந்திரரை வழிபட பாவங்கள் கரையும், பலன்கள் விளையும். தினம் லட்சுமி நாராயணரை வழிபடுங்கள். அடுத்தது மகரம். 5க்குரிய சுக்கிரன் உபஜயஸ்தானமான 3ஆம் ராசியில் வார துவக்கத்தில் உச்சமடைகிறார். செவ்வாய் ராசிநாதனுடன் இணைந்து தனக்குடும்ப ராசியில் இருக்கின்றார். சூரியன் ராகு அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வருமானம் நன்றாக இருக்கும். 3ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்கள் முயற்சிகளை பலனுள்ளதாக மாற்றும். 7.5 சனியாக இருந்தாலும் அது பாதச்சனியாக இருப்பதாலும் ராசிநாதனாக சனி இருப்பதாலும் பெரும் பாதிப்பு இல்லை. ரியல் எஸ்டேட் மற்றும் கலைத்தொழில்கள் நன்றாக நடைபெறும். அதற்கு உறுதுணையாக குருவின் தொழில் ஸ்தான பாதை சிறப்பாக இருக்கின்றது. சனியும் செவ்வாயும் தன குடும்ப ராசியில் இருப்பதால் உற்சாகம் இழந்து எடுத்ததற்கெல்லாம் கோபப்படும் நிலை உண்டாகும். கட்டுப்படுத்த வேண்டும். மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. 4ஆம் ராசியில் குரு இருப்பதால் ஏதேனும் பேசி நிம்மதியை இழக்கும் சூழல் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை. அவ்வப்பொழுது பிரச்சனைகள் சிறிய அளவில் தோன்றி உங்கள் தூக்கத்தை கெடுக்கும். 2/4/2024 முதல் 5/4/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: கணபதியை வணங்க உங்கள் கவலைகள் அகலும். ஞாயிறு மற்றும் சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். அடுத்தது கும்பம். 7.5 சனி என்றாலும் ராசியில் ஆட்சி பெற்ற சனியால் பெரும் தொந்தரவுகள் இருக்காது. எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து செயல்படுவதாலும் அதி ஜாக்கிரதையாக இருப்பதாலும் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வாரத்தை கடந்துவிடலாம். தேவையற்ற பொருள்களை வாங்க வேண்டியதில்லை. சிக்கனம்தான் அவசியமானது. நேர்மறை சிந்தனை சிக்கல்களை குறைக்கும். செவ்வாய் ராசியிலே இருப்பதால் துணிச்சல் இருந்தாலும் முன்கோபம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை. இல்லாத பழிச்சொற்கள் ஏற்பட்டு உங்கள் நிம்மதியை இழக்கச் செய்யும். சக ஊழியர்கள் ஒத்துழைக்க மறுப்பார்கள். இதை போன்ற பிரச்சனைகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். புதன் 2ஆம் இடத்தில் நீசமடைந்திருப்பதால் நினைவு தடுமாற்றங்கள் இருக்கும். 5/4/2024 முதல் 7/4/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அனுமனை வணங்க அனைத்தும் நன்மையாக விளையும். அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். நன்மை கிடைக்கும். அடுத்தது மீனம். இதுவரை விரயஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் வார ஆரம்பத்தில் ராசிக்குள் வந்து விடுகின்றார். அது அவருடைய உச்ச வீடு என்றாலும் மீன ராசிக்கு சுக்கிரன் பெரிய அளவில் நன்மையை செய்ய மாட்டார். அது தவிர அவர் அஷ்டமாதிபதியும் கூட. எனவே மீனராசிக்காரர்கள் பல்வேறு கிரக நிலைகளால் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். குரு பலமாக இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்ந்துவிடும் என்பது ஒரு ஆறுதல். வருமானத்திற்கு குறையில்லை. சுப நிகழ்ச்சியில் கைகூடும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். ராசியில் ராகு சூரியன் இருக்கின்றார்கள். 7ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார். எனவே எத்தனை ஜாக்கிரதையாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவுகளை விட்டு கொடுத்து அனுசரித்து நடக்காவிட்டால் பிரச்சனைகள் வந்துவிடும் என்பதை கிரகநிலைகள் தெரிவிக்கின்றன. வீண் அலைச்சலும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் உங்கள் நிம்மதியை இழக்கச் செய்யும். புதிய திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்த வேண்டாம். கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ இயன்றளவு தவிர்க்கவும். பரிகாரம்: குலதெய்வத்தை வணங்க உங்களது குடும்பம் செழிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.